வணக்கம் மக்களே. டெல்லியை வீழ்த்தியது சன்ரைசர்ஸ். ஆமாங்க, நேற்று நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் டெல்லியை குஜிலி மஸ்து பண்ணியிருக்காங்க. அதாவது அப்படி சொல்றதை விட அபிஷேக் சர்மா டெல்லியை குஜிலி மஸ்து பண்ணியிருக்காரு. ஒன் மேனா நின்று கடைசி ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி ஓவர் வரைக்கும் நின்று வச்சு செஞ்சிருக்காப்புல. 68 பந்துல 135 ரன் அடிச்சிருக்காரு. இந்த மேட்சை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல அபிஷேக் சர்மா பண்ண சாதனை, அப்புறம் எஸ்ஆர்ஹெச் பண்ண சாதனை, டெல்லி எங்க கோட்டை விட்டாங்க, இதுல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன முக்கியமான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஐபிஎல் லீக் போட்டியோட 31வது மேட்ச் தான் நேற்று ஹைதராபாத்தில் நடந்துச்சு. அதாவது ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்துல தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. ஒரு பக்கம் எஸ்ஆர்ஹெச், ஒரு பக்கம் டெல்லி. ரெண்டு டீமுக்குமே இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேபிள் டாப்பரா, அதாவது ஒரு 4th பிளேஸ்க்குள்ள ஒரு பிளேஸ்ல கண்டிப்பா அவங்க வரலாம். அப்படி ஒரு விறுவிறுப்பான போட்டி தான் நேற்று நடந்துச்சு. இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் டெல்லி தான் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங், வழக்கம் போல பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அதாவது இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியிலேயே எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்க எல்லாருமே சேசிங் பண்ண தான் விருப்பப்படுறாங்க. சேசிங் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. ஏன்னா பேட்ஸ்மேன் போட்டியாக தான் மேக்ஸிமம் நடக்குது. பவுலிங் போட்டி ரொம்ப கம்மியாக தான் நடந்துச்சு. சரி, நமக்கு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு இஷான் கிஷான் முதல்ல அங்கே டீமை பேட் பண்ண அழைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இறங்குனது பார்த்தீங்கன்னா ஹிட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட் அப்புறம் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே களத்தில் இறங்கினாங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் பொழக்க போகிறாங்க தான். ஏன்னா இப்போ அந்த ஸ்டேடியம் பேட்டிங் பிச்சு, மேக்சிமம் பேட்டிங்கு ஈஸியாக இருக்கக்கூடிய பிச்சாக தான் இருந்துச்சு. ஆனால் இடையில பந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சு அப்படிங்கிறதையும் அங்கே உள்ள பிச் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேக்சிமம் பேட்டிங் தான் அந்த பிச்சு இது வரைக்கும் ரன் அதிகமாக தான் அங்கே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் இறங்கினாங்க. ரெண்டு பேருமே எடுத்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பிளேலேயே பயங்கரமான பேட்டிங் ஆடி 6-4 ஆடி ஒரு செட் பண்ணிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் வழக்கம் போல ஒரு நல்ல பேட்டிங் ஆடிட்டு அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா அவருடைய இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குறிப்பிட்ட ரன் ஒரு 27-30 அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கல. அவர் வழக்கம் போல பவர் பிளேல என்ன அடிக்கணுமோ அதை அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. பொதுவாக அபிஷேக் சர்மாவுமே ஒரு குறிப்பிட்ட 50 ரன் மேக்ஸிமம் 50 ரன் அடிப்பாரு, அந்த மாதிரி அவுட் ஆயிடுவாரு. ஆனால் இந்த மேட்ச்ல ரொம்ப நின்று நிதானமாக அதே மாதிரி ஒரு பக்கம் ரன் அடிச்சுட்டே இருந்தார். விக்கெட்டே பெருசா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி விக்கெட் எடுக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே அபிஷேக் சர்மா கொடுக்கல. சொல்ல மறந்துட்டேன், அபிஷேக் சர்மா 2 வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு கேட்ச் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பும் கொடுத்தாரு. ஆனால் அதை டெல்லி சரியாக பயன்படுத்திக்கல. அதனால அபிஷேக் சர்மா கடைசி வரைக்கும் நின்றுட்டாரு. ஒரு பக்கம் அவர் நின்று 6ம் 4மா அடித்து ரன் சேர்த்துக்கிட்டே இருந்தார். பக்கத்தில் வரவங்க அவங்க பங்களிப்பு செஞ்சாங்க. இஷான் கிஷான் கொஞ்சம் ரன் அடித்தார். 2 விக்கெட்டு தான். முக்கியமாக அந்த போட்டியில் 2 விக்கெட்டு தான் எடுத்தாங்க டெல்லி. ஏன்னா அது இல்லாமல் இவங்க யூஸ் பண்ண அந்த பவுலர்ஸ்லாம் ரொட்டேஷனலாக பவுலர்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இந்த மேட்ச்சில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நிதிஷ் ராணா ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆடினாரு, இடையில சில மேட்ச் ஆடல. சரி, நிதிஷ் ராணாவை கொண்டு அவரை பவுலிங்க்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் எந்த விக்கெட்டுமே எடுக்கல. அவர் ஓவரை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. முக்கியமாக குல்தீப் யாதவ் தான் அந்த டீம்லேயே ஸ்பின் ரொம்ப நல்லா போடக்கூடிய பவுலர். அது இல்லாமல் இன்டர்நேஷனல் குவாலிட்டியான பவுலர், விக்கெட் டேக்கர் கூட. ஆனால் அவரை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் நிதிஷ் ராணாவுக்கே நிறையா ஓவர் கொடுத்ததுனால பெருசாக அவர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணல. மேபி அது குல்தீப் யாதவுக்கு யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அக்சர் பட்டேலுமே 2 ஓவர் தான் வீசினாரு. அவர் ஓவரில் தான் அந்த ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அப்புறம் இன்னொரு விக்கெட் எடுத்தாங்க, அவ்வளோதான். ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே எஸ்ஆர்ஹெச்சோட இன்னிங்ஸாக தான் இருந்துச்சு. டிசி எங்கேயுமே கம்பேக்கே கொடுக்கல. எஸ்ஆர்ஹெச் 20 ஓவருக்கு 242 ரன், 2 விக்கெட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஸ்கோர் இப்போ செட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த போட்டி எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கணும்னு எல்லாருக்குமே தோணியிருக்கும். ஆனாலுமே மாறி வர கிரிக்கெட்ல இவ்வளோ பெரிய ஸ்கோர்லாம் சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் 200 ஈஸியாக சேஸ் பண்ணக்கூடிய ஒரு மேட்சாக தான் இருந்திருக்கு. ஏதோ 1-2 மேட்ச் தான் இந்த ஐபிஎல் அது வரைக்கும் 200 கீழே ரன் அடித்து சேஸ் பண்ணாத ஒரே டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அப்படி இருக்கும்போது சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லி அணியும் கிளம்புறாங்க. ஸோ 242 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கை எஸ்ஆர்ஹெச் வச்சுட்டாங்க. இதை கண்டிப்பாக டெல்லி அடிக்கணும்னா ஒரு பயங்கரமான பேட்டிங், கண்டிப்பாக அந்த ஓப்பனிங் கடைசி வரைக்கும் நின்று ஆடணும். ஏன்னா இங்கே அபிஷேக் சர்மா தான் இந்த ஸ்கோரை செட் பண்ணுறதுக்கு கடைசி வரைக்குமே நின்னாரு. அவருக்கு எங்கேயுமே தொய்வே இல்லாமல் பேட்டிங் ஈஸியாக ஆடிட்டு இருந்தார். ஸோ டெல்லி இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க. அந்த டீம்லேருந்து யார் ஓப்பனிங் வராங்க பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கேஎல் ராகுலும் பத்து நிசங்காவும் இறங்குறாங்க.
ரெண்டு பேருமே வந்து ஒரு டாப் குவாலிட்டி கிரிக்கெட்டர் தான். கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் நின்னாங்கன்னா இந்த ஸ்கோரை ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி இறங்கினாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அந்த மேட்ச் அமையல. முக்கியமாக சொல்லணும்னா கேஎல் ராகுல் வந்து ரொம்ப சொதப்பினார். ரொம்ப சுமாரான ஒரு பேட்டிங் தான் இருந்துச்சு. 1-2 4 6 மட்டும் அடிச்சுட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி அவர் பேட்டில் பால் எதுவுமே படவே இல்லை. அவர் ஒரு டச்சே இல்லாத மாதிரி இருந்துச்சு. என்ன இது இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பது நிசங்கா வந்து உடனே விக்கெட் விட்டார். விக்கெட் விட்டோடனே கேஎல் ராகுலும் நிதிஷ் ராணாவும் சேர்ந்து மறுபடியும் கொண்டு வராங்க. நிதிஷ் ராணா வந்து பவுலிங்கில் வந்து நிறைய ரன்னு கொடுத்துட்டாரு. சரி, பேட்டிங்கில் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போவார், சேசிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்குவார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு சைடு வந்து ரன் அடிச்சுட்டு தான் இருந்தார். ஆனால் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸை தான் நம்ம பாராட்டியே ஆகணும். கண்டிப்பாக இஷான் கிஷானோட கேப்டன்சி வந்து ரொம்பவே வந்து அவர் வந்து ரஞ்சி கிரிக்கெட்டில் அவர் பண்ண கேப்டன்சி எல்லாத்தையுமே இங்கே நல்லா ஒர்க் அவுட் பண்ணார். இந்தியன் பவுலர்ஸை வச்சே நல்லா ரொட்டேட் பண்ணி அவங்கள ரன் அடிக்க விடாமல் டாட் பால் போட்டு ப்ரெஷர் பண்ண வச்சார். அதனால் அவங்க டீமில் வந்து கொஞ்சம் ப்ரெஷருக்கு ஆகி அடிக்க போய் நிறைய விக்கெட்டுகள் விழுந்தது. அதில் வந்து நிதிஷ் ராணா விக்கெட்டு, கேஎல் ராகுல் தடுமாறிட்டே இருந்தார், அவரும் விக்கெட்டு. இதுக்கு இடையில வந்து கேஎல் ராகுல் தடுமாறிட்டு இருக்கும்போது அங்கே வந்து டக் அவுட்டில் வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. உடனே டேவிட் மில்லர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மூமெண்ட்டை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இவர் என்ன தடுமாறுன்னு சொல்லிட்டு ஹேமங் பதானி, நம்ம தமிழ்நாட்டு பிளேயர், அவர் தான் இப்போ வந்து டெல்லியோட ஹெட் கோச்சாக இருக்காரு. அவர் வந்து டேவிட் மில்லரை அனுப்பலாம், அடுத்து இவர் கேஎல் ராகுலை வேணால் ரிட்டையர் அவுட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே அப்போ தான் கேஎல் ராகுல் ஒரு 6 அடிக்கிறாரு. சரி, கம்பேக் கொடுத்துருவாருன்னு பார்த்தா அங்கே தான் வந்து அவர் அடுத்த ஓவர்லேயே வந்து விக்கெட்டை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வரிசையாக வந்து வர பேட்ஸ்மேன் எல்லாருமே ரொம்ப தடுமாற்றமாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்படி டெல்லியோட பேட்டிங் வந்து தொடர்ந்து சொதப்ப பார்த்தீங்கன்னா 195 ரன்னு 9 விக்கெட்டு, இதுதான் அவங்களால அந்த 20 ஓவரை எடுக்க முடிஞ்சுது. இதனால ரொம்ப ஈஸியாக எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை வின் பண்ணி இப்போ டாப் 3ல அவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க, அடுத்து ஆர்சிபி இருக்காங்க, அடுத்து 3rd பிளேஸில் எஸ்ஆர்ஹெச் வந்தாங்க. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப வந்து ஒரு மாதிரி தடுமாற்றமான அணியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி ஒரு பயங்கரமான டீமாக உருவாக்கிட்டாங்க. இப்போ வந்து டெல்லி வந்து இதனால் பின்தங்கியிருக்கு. இந்த மேட்சோட ஓவராலாக பார்த்தா இது அபிஷேக் சர்மாவோட மேட்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒன் மேன் ஷோ காட்டி இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச் கையில் கொடுத்துட்டு போயிட்டாப்புல. இஷான் கிஷான் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், 242 ரன் நம்மக்கிட்ட இருக்குது, இதை எப்படி நம்ம வந்து பவுலர்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணலான்னு ரொம்ப அழகாக ரொட்டேட் பண்ணி ரன் ரேட்டை வந்து ஏற்ற விடாமல் ப்ரெஷர்லேயே அவங்கள வச்சுருந்து இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச் பக்கம் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இஷான் கிஷனுக்கு இது வந்து ரொம்ப, ஏன்னா அவர் நல்ல ரஞ்சியில் வந்து அவர் கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு டிராஃபியை வாங்கி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. இந்த ஐபிஎல்ல எஸ்ஆர்ஹெச்சாக அவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பாக அவர் கப்பு வாங்கி கொடுக்குற ஒரு எண்ணத்தோட தான் களமணிக்கான்னு தெரியுது. இதுல நம்ம அபிஷேக் சர்மா பண்ண ரெக்கார்டு என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அபிஷேக் சர்மா அடிச்ச ரன் பார்த்தீங்கன்னா 68 பந்துலேயே 135 ரன் அடிச்சிருந்தாரு. அதுல 4-6ல மட்டுமே 100 ரன்னு பார்த்துங்க. 4-6ல மட்டுமே 100 ரன்னு, மிச்சம் 35 ரன்னு தான் அவர் ஓடி எடுத்த ரன்னு. முக்கியமா இதுல அவர் பண்ண முதல் சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 சதம் அடிச்ச T20 கிரிக்கெட்ல 9 சதம் இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தது யாருன்னு பார்த்தீங்களா? ஒட்டு மொத்தமா இன்டர்நேஷனல் அப்புறம் வந்து லீக் போட்டி இது எல்லாமே சேர்த்து அதிக செஞ்சுரி அடிச்ச வீரர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. அவரோட சாதனையை அபிஷேக் சர்மா சமன் செஞ்சிருக்காரு. அடுத்து ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு மேட்ச்ல அதிக சிக்ஸர் அடிச்ச வீரர், அதாவது ஐபிஎல் வரலாற்றிலே இவர் தான் வந்து அதிக சிக்ஸர் அடிச்ச 2வது வீரர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கெயில் இந்த சாதனையை படைச்சிருக்காரு. அவர் தான் அதிக சிக்ஸர், 10க்கு மேற்பட்ட சிக்ஸர்களை கெயில் அடிச்சிருக்காரு. அவர் முதலிடத்துல இருக்காரு. அபிஷேக் சர்மா 2வது பிளேஸ்ல இருக்காரு. அடுத்து ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 5வது ஹையஸ்ட் ஸ்கோர் இவர் அடிச்சிருக்காருன்னு. இதுல முதலிடத்துல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கெயில் தான். கெயிலுக்கு அடுத்து இவர் வந்து 5வது ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்காரு. அதே மாதிரி T20 கிரிக்கெட்ல மட்டும் 4 முறை 130 ரன்களுக்கு மேல அபிஷேக் சர்மா அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கெயில் இதை 3 முறை இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. கெயில் வந்து 3 முறை வந்து 130 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு. அதே மாதிரி T20 கிரிக்கெட்ல 78 இன்னிங்ஸ் ஆடி 7 முறை பிளேயர் ஆஃப் த அவார்டு வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம எஸ்ஆர்ஹெச் டீம்லேயே அதிக முறை ஆட்டநாயகன் விருது வாங்கினது நம்ம அபிஷேக் சர்மா தான். ஸோ கண்டிப்பா அபிஷேக் சர்மா வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு தூணா தான் இருக்காரு. டோனி எப்படி சிஎஸ்கேக்காக இவ்வளோ மேட்ச் ஆடினாரோ, அதாவது தன்னோட கடைசி காலகட்டம் வரைக்குமே ஒரே டீம்ல ஆடின ஒரே பிளேயர் வந்து சிஎஸ்கே தான். அதே மாதிரி அபிஷேக் சர்மா தன்னோட கடைசி காலகட்டம் வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் டீம்ல தான் இருப்பாரு, அதை உறுதியா சொல்லலாம். சரி, நேற்று மேட்ச் வரைக்கும் நம்ம ஃபுல்லா பார்த்துருப்போம். நேற்று மேட்ச்ல வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒன் சைடா வின் பண்ணாங்க. அதை பத்தி ஃபுல்லா நம்ம ஒரு அனலைஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே இப்போ கம்பேக் கொடுக்குமா,
எம்ஐ வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ச் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டே அன்னைக்கு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. மும்பையில் நடக்குது இந்த மேட்ச். இந்த மேட்ச்ல சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல பெரிய சிஎஸ்கேவுக்கு பின்னடைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்ரே வந்து ஐபிஎல்ல இருந்து விலகுறாரு. அதாவது அவருக்கு தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டுச்சு. போன மேட்ச் பார்த்துருப்பீங்க. அவர் மட்டும் அந்த மேட்ச் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே பக்கம் அந்த மேட்ச் வந்திருக்கும். ஏன்னா சிஎஸ்கேல ஆயுஷ் மாத்ரேங்கிற ஒரு பிளேயர் மட்டும்தான் ஒவ்வொரு மேட்சுமே வந்து ஒரு இன்டென்ட்டோட ஆடுறாரு. அந்த மேட்சை வந்து சிஎஸ்கே கையில் வந்து அவர் தான் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 6 மேட்ச் ஆடி 201 ரன். அவர் தான் சிஎஸ்கேல வந்து அதிகபட்ச ஸ்கோர் இந்த ஐபிஎல்ல. ஏன்னா மற்ற யாருமே வந்து ஒரு மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. முக்கியமாக ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து பர்ஃபார்மே பண்ணல சுத்தமாக. அப்போ அவர் தான் சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் இந்த சிஎஸ்கே அடுத்த மேட்ச் ஆட மாட்டார். அது இல்லாமல் இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டார். அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு யார் வருவாங்கங்கிற ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. உர்வில் பட்டேல் ஆல்ரெடி வந்து அந்த ஸ்பாட்ல இருப்பாரு. டோனி எப்போ வருவார் அப்படிங்கிறதும் தெரியல. சிஎஸ்கேவுக்கு ஆயுஷ் மாத்ரே இல்லாதனால வேற யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் அந்த பேச்சுலையும் இருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேலே ஆல்ரெடி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அஸ்வினுமே நிறைய சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னே சிஎஸ்கே தெரில. நல்லா ஆடிட்டு இருந்த சிஎஸ்கே பிளேயர் ஆயுஷ் மாத்ரே இப்போ இல்லை. இவங்க எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க? ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற சமயத்தில் ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து தோல்வியில் முடிச்சிட்டாங்க. அவங்க எப்படி கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குமே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. சிஎஸ்கே இனிமேல் மீண்டு வருமா, இது கண்டிப்பாக ஜெயிக்குமா அப்படிங்கிறது வந்து யாராலையுமே சொல்ல முடியல. ஆயுஷ் மாத்ரே இடத்துல அடுத்து சிஎஸ்கேவுக்கு யார் வரப்போகிறாங்கிற ஒரு 5 லிஸ்ட் பார்க்கலாம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிஎஸ்கேல இவர் ஆடி இருக்காரு. அவர் தான் தீபக் கூடா. அவர் வந்து சிஎஸ்கேவா ஆடி வந்து பெருசாக வந்து அவர் வந்து கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவர் பெரிய ரன்னும் அடிக்கலை, ரொம்ப வந்து மட்டமான ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாரு அப்படிங்கிற பெரிய விமர்சனங்கள் அவர் மேலே இருந்துச்சு. ஆனால் அவர் மறுபடியும் சிஎஸ்கேவுக்கு ஆட வராருங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிகாரா. இவர் வந்து யூபிஐ சேர்ந்த ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். ஓப்பனிங்ல ரொம்ப பயங்கரமா ஆடக்கூடிய பிளேயர். இவர் வந்து சிஎஸ்கேக்காக எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அதர்வா டைடே. இவர் வந்து விதர்பானியோட கேப்டனா ஒரு டாப் பேட்டரா வந்து ரஞ்சி கிரிக்கெட்ல வந்து விளங்கி வந்தாரு. இப்போ இவர் வந்து சிஎஸ்கேக்காக ஆட போறாருங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்து மனன் ஓரா. இவர் பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. ஐபிஎல்ல மட்டுமே நிறைய டைம் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இதுக்கு முன்னாடி இவர் ஆடி இருக்காரு. நல்ல கிளாசிக்கா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இவரை வந்து சிஎஸ்கே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா யாஸ்துல். இவர் வந்து அண்டர் 19 கிரிக்கெட்ல ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆடி இருக்காரு. இவருமே வந்து ஒரு சின்ன யங்ஸ்டர் தான். ஆயுஷ் மாத்ரே மாதிரி ஒரு யங்ஸ்டர். இவர் டாப் ஆர்டர்ல நல்லா ஜொலிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இவர் வந்து நம்ம சிஎஸ்கே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இந்த 5 பிளேயர் தான் வந்து சிஎஸ்கே ஆயுஷ் மாத்ரேவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ ஃபைனலா சிஎஸ்கே இந்த மேட்ச்ல வந்து கம்பேக் கொடுக்கணும்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு வந்து செட் பண்ணிட்டாங்க. ஆனால் பேட்டிங்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க. சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்ச். அந்த போட்டியில யார் வின் பண்ணலாம், யார் தோப்பாங்க அப்படிங்கிறத யாராலுமே கணிக்க முடியாது. ஆனா இப்போ வரைக்குமே என்ன சொல்றாங்கன்னா, எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எம்ஐ வந்து கம்பேக் கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேட்சை தான் போன மேட்ச்ல ஆடினாங்க. ரொம்ப சொதப்பிட்டு இருந்த திலக் வர்மாட்ட ஹர்திக் பாண்டியா ஒரு மோட்டிவேஷன்லாம் கொடுத்து அவரை இது பண்ணி அடுத்து ஃபயரா ஒரு பேட்டிங் ஆடி ஒரு செஞ்சுரி அடிச்சு எம்ஐ அணியே ஒரு பாசிட்டிவான வைப்போட வருவாங்க. ஆனால் ஆப்போசிட்ல இருக்க சிஎஸ்கே ஒரு தோல்வியிலிருந்து மறுபடியும் வந்து வெற்றியை நோக்கி அவங்க பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆயுஷ் மாத்ரே மாதிரி ஒரு பிளேயர் வந்து அங்கே இல்லை. ஏன்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இன்னும் கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணல. இவங்க எல்லாருமே இன்னும் பேட்டிங்காக சிஎஸ்கேவில் நிறைய ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டையை சரி பண்ணாதான் அடுத்து வர மேட்சை ஜெயிக்க முடியும். எம்ஐ சிஎஸ்கே மேட்ச் மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் வந்து நடக்க போகுது. அதுவும் எலெக்ஷன் அன்னைக்கு, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு நடக்க போகுது. அந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க, யார் எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கிறது எனக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. அந்த மேட்ச் முடிஞ்சோடனே அடுத்த நாள் அந்த மேட்சை பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக எம்ஐ சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு நானும் வரேன், நீங்களும் வாங்க. கரெக்டா?